ஒரு 3.9 மில்லியன் வியூவர்ஸ் வச்சிருக்க ஒரு சேனல் அப்பட்டமா தளபதி பத்தி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. galatta.com. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவாங்க. உங்களுக்காக அழுதது எல்லாமே பொய்யா? ஒரு பக்கம் நீட் தேர்வு வேணாம்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் நீட் கோச்சிங் சென்டருக்கு கடன் கொடுத்திருக்கீங்க. நீட் மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. நீட் கோச்சிங் சென்டருக்கு 20 கோடி கடன் கொடுத்தாரா விஜய்? வேட்புமனு தாக்கல் தெரிய வந்த பகீர் தகவல். நீதாக்கு அழுததெல்லாம் பொய்யா? நீட் கோச்சிங் சென்டர்ல அந்த கோட அந்த நேம் மட்டும் பிளர் பண்ணிட்டு அழகா அதை வந்து அப்படி எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நீட் கோச்சிங் சென்டர் நாங்க இல்லவே இல்லை. அதுல இருந்தது கோகிலாம்பால் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். அது ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டா போயிருக்கு. அதுவும் கடனா கிடையாது. அந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ணும்போது இட் கம்ஸ் அண்டர் 2 கேட்டகரி, லோன்ஸ் ஆர் அட்வான்ஸ். ஃபினான்ஷியல் டேர்ம்ல அட்வான்ஸ்ன்றது ஒரு சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணிட்டு என்னைக்கு இருந்தாலும் அந்த பணம் அவருக்கு திருப்பி வரும் அப்படின்ற கணக்கு வச்சுதான் அந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை விட்டுட்டு அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரை விட்டுட்டு அந்த ஸ்கூல்ல வந்து ஒன் ஆஃப் த கரிக்குலமா இருக்கிறது தான் நீட் ஜே2வி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நீட் சொல்லி கொடுக்குறாங்க, ஜே2வி சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு எப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்றாங்க பாத்தீங்களா? இன்னொன்னு எல்லா மீடியாவும் சொல்லிட்டு இருந்த விஷயம், விஜய் அவர் அப்பாவுக்கு கடன் கொடுத்தாங்களா, அம்மாவுக்கு கடன் கொடுத்தாங்களா, பசங்களுக்கு கடன் கொடுத்தாங்களா? இல்லைங்க, இதே கேட்டகரியில தான் அதுவும் வருது. லோன் ஆர் அட்வான்ஸ். அட்வான்ஸ்ன்றது ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட். என்னைக்கு இருந்தாலும் அந்த பணம் திருப்பி அவருக்கு வரக்கூடிய அமௌண்ட். அவர் நினைச்சிருந்தா இது வந்து கிஃப்ட் இல்ல டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைம்ல மறைச்சிருக்க முடியும். அதையும் அவர் ஹானஸ்டா ரிவீல் பண்ணிருக்காரு. அந்த ஹானஸ்டிக்கு இந்த மீடியா கொடுக்குற நல்ல பிரைஸ் தாங்க இது. இதுவே நம்ம ஸ்டாலின் சாரோட அஃபிடவிட்ல இந்த காலம் லோன் ஆர் அட்வான்ஸ்ன்ற காலம் ஃபில்லே ஆகல. அதை நான் கேட்க மாட்டேன், மீடியா கேட்பாங்க. நம்ம ஸ்டாலின் சார் அவரோட அஃபிடவிட் ஃபில் பண்ணும்போது வெறும் 6.60 crores மட்டும் தான் அவர்கிட்ட சொத்து இருக்குன்னு சொல்லி அவர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு, ஃபில் பண்ணி விட்டுருக்காரு. பாவம் அவர்கிட்ட கேஷே வெறும் 10,000 தான் இருந்திருக்குங்க. ஆனா அவர் கட்டியிருக்க வாட்சஸோட பேரும் அதோட விலையும் மட்டும் சொல்றேன். அவரோட பாவமான எல்லாமே நீங்களே பாத்துக்கோங்க. கார்டியர் வாட்ச் விலை 3 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். பிரெட்லின்னு ஒரு வாட்ச் 4 லட்சத்துல இருந்து 8 லட்சம் வரைக்கும் இருக்கும். ரிச்சர்ட் மில்லிங் அது லட்சத்துலலாம் இல்ல, கோடி, கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அந்த வாட்ச். அவர் போடுற கண்ணாடி மட்டும் 10,000 அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா யூஸ் பண்ற கண்ணாடி 10,000 இஸ் ஓகே, ஃபைன், நார்மல் தான். வெஹிக்கிள்ஸ், அதாவது 0 வெஹிக்கிள் சொல்லி அஃபிடவிட் ஃபில் பண்ணிருக்காரு, காரே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கார் எது சார்? Fiat 1100 விண்டேஜ் கார், நம்பர் கூட MER 6172. உங்க கார் தானே? நீங்க தானே அதை ஓட்டி ஹாப்பியா போய் என்ஜாய் பண்ணீங்க. அப்புறம் அவர்கிட்ட இருக்க சைக்கிள் லிஸ்ட் மட்டுமே டெய்ஜோ பெட்லைஸ் எலைட் சைக்கிள் 85,000 rupees, மெரிடோ ரியாக்டோ பைசைக்கிள் 1,78,000 rupees. இதெல்லாம் இந்த மீடியா கேட்டு கொஞ்சம் சொல்றீங்களா? இதெல்லாம் இந்த மீடியா கேட்கவும் மாட்டாங்க. கல்லாப்பட்டி கூட்டணியில 21 கட்சி இருக்கு, 20 கட்சி இருக்குன்னா அதுல ஒண்ணு தமிழ் மீடியான்னு சொல்லி எப்பயோ ஜாயின் பண்ணியாச்சு நம்ம. அதனால தமிழ் மீடியாவை நம்பி வாய்ப்பே இல்லை இனிமே. மக்கள் யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, நேர்மையா இருக்கிறது யாரு, அநியாயமா போய் சொல்லி தெரியுறது யாருன்னு சொல்லி உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். தெரியாட்டி தயவுசெய்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேர்மையா ஒருத்தர் வந்து நல்லாட்சி செய்யறேன்னு வரும்போது அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். தளபதியின் சொந்தங்கள் வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, வீட்டுல இருக்க பெரியவங்ககிட்ட காட்டுங்க.